கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். Beloved in Christ, we greet you all in the name of our Lord Jesus Christ. 1 கொரிந்தியர் புத்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனம். The book of 1 Corinthians chapter 10 verse 13. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பும்படியான போக்கையும் உண்டாக்குவார். No temptation has seized you except what is common to man, and God is faithful. He will not let you be tempted beyond what you can bear. But when you are tempted, he will also provide a way out so that you can stand up under it. எனக்கு வந்த சோதனையைப் போல் யாருக்கும் வரவில்லை. No one has been tempted the way I was. யாருக்கும் நேர்ந்திராத ஒரு விசேஷித்த சோதனையை நான் சந்தித்து வருகிறேன் என்று அநேகர் சொல்லுவார்கள். Many will say that I am tempted in a special way beyond anyone else's temptation. ஆனால் வேதம் சொல்லுகிறது, But the Bible says, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை என்று. No temptation has seized you except what is common to man. உங்களுக்கு என்ன பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வந்தாலும், No matter what problems, difficulties or struggles you have, நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். do not give up your hope. ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எல்லா மனிதர்களுக்கு வரும் சோதனையை தவிர வேறொன்றும் உங்களுக்கு வராது. Keep one thing in mind, the temptations in your life are no different from what others experience. அதாவது தீர்க்க முடியாத, மேற்கொள்ள முடியாத யாதொரு விசேஷித்த சோதனையும் எனக்கு வந்து விட்டது என்று. Don't say the temptations that have seized me cannot be overcome or cannot be solved. மனம் நொந்து போகாதீர்கள், மனம் முறிந்து போகாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible tells you not to become weary or to get upset. எல்லா மனிதர்களும் தங்களுடைய பிரச்சனைகளை ஒரு விதமாய் கையாள போகிறார்கள். Everyone are going to handle their problems in some way or the other. ஆனால் நாம் ஒரு விதமாய் கையாள போகிறோம். But we are going to handle them differently. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that God is faithful. அதாவது சோதனை வரும் நேரத்தில் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். We should keep in mind that God will remain faithful even when temptations come. நம்முடைய கஷ்டமான நேரத்தில், போராட்டத்தின் மத்தியில் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். In the midst of hard and difficult times, God will remain faithful. சோதனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலனை தருகிறார். He'll give you the strength that you can bear. திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல், He will not allow the temptations to be more than you can stand. சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டு பண்ணுவார். And when you are tempted, He will show you the way out so that you can endure. நாம் ஒரு பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in a wicked world. இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. Everyone in this world are not saved. உலகத்தின் மக்கள் எல்லாரும் பிசாசின் பிடியில் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that the people of this world are under the power of the devil. ஆகையால் பொல்லாத காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்கிறது. Therefore evil things happen. பலவிதமான சோதனைகள் நம்மை தாக்க முயற்சிக்கிறது. And many temptations try to tempt us. எல்லா மனிதர்களும் சந்திக்கிற சோதனைகளையே விசுவாசிகளாகிய நாமும் சந்திக்கிறோம். The temptations in our life are no different from what others experience. ஆனால் இந்த சோதனைகள் மத்தியில் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். But in the midst of this temptation, God remains faithful. தேவன் நமக்கு பலனை தருகிறார். He strengthens us. தப்பித்துக் கொள்வதற்கு வழியை உண்டு பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that He also provides a way out for us. அந்த வழி என்ன? What is that way? அந்த வழிக்கு நாம் எப்படி செல்வது? How to reach that way? அந்த வழியை நாம் எப்படி கண்டுபிடிப்பது என்றால், Or how to find that way? இதை குறித்து சங்கீதம் 91:2 சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார். Concerning this, the psalmist in Psalm 91 verse 2 says, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன் என்று. I will say of the Lord, He is my refuge and my fortress, my God in whom I trust. பழைய ஏற்பாட்டில் அரண் என்பது, கோட்டை என்பது சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடிய இடமாயிருந்தது. In Old Testament times, refuge and a fortress was a place of hiding. தப்பி செல்லக்கூடிய வழியாயிருந்தது. It was a place of escape. அது இயற்கை பிரகாரமான இடமாயிருந்தது. It was a natural place of escape. மோசே எகிப்தினை கொன்ற பின்பு பார்வோனுக்கு பயந்து வனாந்திரத்திற்கு ஓடி ஒளிந்து கொண்டார். After Moses killed an Egyptian, he ran away from Pharaoh into the wilderness to hide. எலியா எசபேலுக்கு பயந்து வனாந்திரத்துக்கு ஓடினார். Elijah got frightened of Jezebel and fled to the wilderness. தாவீது சவுலுடைய கோபாக்கினைக்கு பயந்து மலைகளையும் குகைகளையும் தேடி ஓடி ஒளிந்து கொண்டார்.
David was afraid of the wrath of Saul, and he ran to the mountains and caves to hide. அது இயற்கை பிரகாரமான இடமாய் இருந்தது. It was a natural place of hiding. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரு ஆவிக்குரிய இடமாய் இருக்கிறது. But in the New Testament it is a spiritual place. ஒரு ஆவிக்குரிய வழியாய் இருக்கிறது. It is a spiritual way. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 17வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம் என்றால், If we read the book of Acts chapter 17 verse 28, அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. it says, for in him we live and move and have our being. நாம் தேவனுக்குள் இருக்கிறோம், நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. The Bible says that we are in God and we are in Christ. கஷ்டங்கள், போராட்டங்கள், சோதனைகளை நாம் சந்திக்கும் போது, When you go through trials, problems and difficulties, நாம் எங்கும் ஓடி போய் ஒளிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. there is no need for you to run away and hide. நாம் தேவனுக்குள் இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. The Bible says that we are in God and we are in Christ. இன்று பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கஷ்டங்களையும் நாம் சந்திக்கும் போது, Today when you face difficulties, trials and problems, ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. there is no need to run away and hide. அவைகளை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். We should resist it. அப்படி நாம் எதிர்த்து நிற்கும்போது, When you resist it, சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு தேவன் ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். the Lord will show you a way out. அந்த வழியை எப்படி உண்டு பண்ணுகிறார் என்றால், If you ask how does he prepare that way, அவருடைய வசனத்தின் மூலமாய் உண்டு பண்ணுகிறார். he prepares that way through his word. நாம் வசனத்தை நம்ப வேண்டும். We should believe the word. நாம் வசனத்தை பற்றிக்கொள்ள வேண்டும். We should hold on to the word. நாம் வசனத்தை ஆராய வேண்டும். And we should meditate on the word. வசனத்தை கைக்கொள்ள வேண்டும். We should keep the word. அப்பொழுது வசனம் நமக்கு பலனை கொடுக்கிறது. Then the word will strengthen you. தப்பி செல்லக்கூடிய வழியை உண்டாக்குகிறது. And the word will provide a way of escape. எபேசியருக்கு நிருபம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம் என்றால், If we read from the book of Ephesians chapter 6 verse 13, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Therefore put on the full armor of God, so that when the day of evil comes, you will be able to stand your ground, and after you have done everything to stand. தீங்கு நாட்களில் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. The Bible says when the day of evil comes, you will be able to stand your ground. பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கஷ்டங்களையும் பார்த்து நாம் ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடாது. We should not run away from our problems, difficulties and challenges and hide. அவைகளை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. But the Bible tells us to resist them. எப்படி எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால், If you ask how to resist them, தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்தவர்களாய் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று பார்க்கிறோம். we see that we should put on the full armor of God and stand. வார்த்தை என்னும் பட்டயத்தை கையில் வைத்துக்கொண்டு போராட்ட களத்தில் நிற்கும்போது, When we take the sword of the Spirit, which is the word of God, and stand in the battlefield, சோதனையிலிருந்து தப்பி செல்வதற்கான வழியை தேவன் உண்டு பண்ணுகிறார். God will provide a way of escape. சோதனையின் மீது நாம் ஜெயம் எடுக்கிறோம். You can overcome every trial. ஆனால் இன்று அநேகர் என்ன செய்கிறார்கள் என்றால், But if you ask what do many people do, பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கஷ்டங்களையும் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கும் போது, when they are faced with problems, difficulties and struggles, தேவனை விட்டு பின்வாங்குகிறார்கள். they backslide from God. வசனத்தை விசுவாசிக்காமல் போகிறார்கள். They stop believing in His word. வசனத்தை வாசிப்பதை நிறுத்திக் கொள்ளுகிறார்கள். They stop reading His word. வசனத்தை தியானியாமல் போகிறார்கள். They stop meditating upon the word. அப்படி செய்யும் போது என்ன நடக்கிறது என்றால், When they do this, what happens? அவர்கள் தப்பித்து செல்லக்கூடிய வழியை நிராகரிக்கிறார்கள். They reject the way of escape. தப்பித்து செல்லக்கூடிய வழியை நிராகரித்தால், If you reject the way of escape, சோதனைகள் இவர்களை மேற்கொள்ளுமோ ஒழிய problems will overcome them. இவர்கள் சோதனையை மேற்கொள்ள மாட்டார்கள். But they will not be able to overcome their problems. ஆனால் சோதனை வருகிற நேரத்தில் தான் But in the midst of problems, நம் தேவனை அதிகமாய் சார்ந்து கொள்ள வேண்டும். you should lean on the Lord more. அவர் உண்மையுள்ளவர் என்பதை விசுவாசிக்க வேண்டும். You should believe that He is faithful. அவருடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். We should meditate on His word. அவருடைய வசனத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். We should search His word. அவருடைய வசனத்தின்படி செயல்பட வேண்டும். And we should act on His word. அப்படி செய்வோம் என்றால், If we do that, சோதனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு தேவன் ஒரு வழியை உண்டு பண்ணுவார். God will provide a way of escape. சோதனைகள் மீது நாம் ஜெயம் எடுக்கலாம். And you can overcome every problem. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? Shall we close our eyes in prayer? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Our loving Heavenly Father, நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம் மண்டையில் வருகிறோம். we come to you through your Son Jesus Christ. எங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா போராட்டத்தின் மத்தியிலும், பிரச்சனையின் மத்தியிலும், கஷ்டத்தின் மத்தியிலும் நீர் உண்மை உள்ளவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you because you remain faithful in the midst of every problem, difficulties and trials. எல்லாவற்றையும் தாங்கி
தாங்கிக் கொள்ளக்கூடிய பலனை தருவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for giving us the strength to endure. தப்பித்து செல்வதற்கான வழியை உண்டு பண்ணுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for also providing a way for us to escape. எங்களுடைய அரணாக கோட்டையாக இருப்பதற்காக We ஸ்தோத்திரிக்கிறோம். thank you because you are our fortress and our refuge. எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். We give you all glory and honor. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' matchless name we pray. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.